வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் எப்போ வக்ரம் ஆகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 9/10/2024 அன்று தொடங்கி 3/2/2025 வரை, அதாவது இந்த 116 நாட்கள் குரு பகவான் வக்ர நிலையில் பிரவேசிக்கப் போகிறார். வக்ரம் அப்படிங்கிறது என்ன? தன்னுடைய இயல்பு நிறைக்கு மாறிய தன்மை. அப்போ குரு பகவான் இப்போ ரிஷப ராசியில் வக்ரத்தன்மை இருக்கிறார். அப்போ ரிஷப ராசியில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அந்த குரு வக்ரமாக இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கும் விருச்சிகத்துக்கும் மகரத்துக்கும் கொஞ்சம் இம்பேக்ட்ங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த 12 ராசிகளில். ஸோ மற்ற ராசினருக்கு இருக்காதான்னா நிச்சயமாக இருக்கும். குரு அமர்ந்துள்ள இடங்களை பொறுத்து, அதாவது குரு பகவான் தனுசு ராசியில் வக்ரமாக இருந்தாலும் சரி, மீன ராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ரமாக இருந்தாலும் சரி, கடக ராசியில் உச்சபலம் பெற்று வக்ரமாக இருந்தாலும் சரி, மகரத்தில் நீச்சமடைந்து வக்ரமாக இருந்தாலும் அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் வக்ர நிலையில் இருக்கிறார். அப்போ சனி பகவான் எதுவரைக்கு இருக்காருன்னா 14/11/2024 வரை பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானும் வக்ர நிலையில் இருக்கார். அப்போ சனி பகவான் வக்ரம் பெற்று குரு பகவானும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன மாதிரியான மாற்றத்தை தருகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு பரிகாரங்கள்ங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, குருவினுடைய வக்ர காலகட்டம் என்பது 9/10/2024 முதல் 3/2/2025 வரை இந்த 116 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும் என்று விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2க்கும் 5க்குரியவன். அதாவது தனக்காரகன், குடும்பக்காரகன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான் 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்து இப்போ வக்ரமாக ஆகப் போகிறார். அப்போ குரு பகவான் 7ஆம் இடத்தில் வக்ரமாகி உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போது குரு பகவான் கடந்த 6 மாதமாக உங்கள் ராசியை பார்த்தும் கூட என்னுடைய மனசு சரியில்லை, மனதில் ஒரே அழுத்தமாக இருக்கிறது, மனம் சரியில்லை என்று இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முதலில் தெளிவு கிடைக்கும், மன தெளிவு கிடைக்கும். மன தெளிவு கிடைத்தாலே எதையும் பார்க்கலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் அல்லவா. ஏன்னா சனி பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது பெறுகிறது. சனி பார்த்தாலே அங்கே ஒரு பிடிவாத குணம், ஒரு கோப குணம், ஒரு மாதிரியான தன்மையை கொடுக்கும் அல்லவா. இப்போ இந்த காலகட்டம் தெளிவு பிறக்கக்கூடிய தன்மை. எதனால் நமக்கு இந்த ப்ராப்ளம் உருவானது, ஏன் நமக்கு மன அழுத்தம் கொடுக்கிறது, நாம் எப்படி இருக்கணும், அப்படி அந்த மாதிரியான தன்மைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ மனசு நன்றாக இருக்க போகிறது, தெளிவு கிடைக்கப் போகிறது. தெளிவினால் அடுத்த நிலைக்கு, அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மைகளை இருக்கும். பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு இருக்கிறது. கடவுளினுடைய அனுக்கிரகம் என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் தான் அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் திருமணஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ நிச்சயமாக ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என வக்ரம் என்பது தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிய தன்மை. அப்போ இதுவரைக்கு குடும்பம் அமைத்தே கொடுக்கல அப்படின்னா இப்போ இந்த காலகட்டம் நிச்சயமாக குடும்பத்தை அமைத்தே தீரும். அப்பனா என்ன? குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைத்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கு. வாக்கு பலிதம் என்பதும் நிச்சயமாக உண்டு. தனம் பெருகப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும், அதாவது மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. என்ன? குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் போகிறது. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைத்தாலே எவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும் குடும்பத்தில். ஸோ அந்த மாதிரியான நிகழ்வு ஒன்று இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்தின்மான முயற்சியின் மீது பதிகிறது. அப்போ இதுவரைக்கு எந்தெந்த முயற்சி எடுத்து தடைப்பட்டு கொண்டே இருந்தது,
இருந்தது, அல்லது செய்ய முடியாமல் ஒரு ஓரத்தில் போட்டு வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே இப்போ எடுத்து செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள். அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. சகோதரர்களால் மேன்மையும், அதாவது இதுவரைக்கு சகோதரர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொந்தரவு இருக்கிறது, அதாவது ஒரு கிரயம் போட்டு விட்டேன், அதாவது கட்ட முடியல, அல்லது அதில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, ஒரு ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கட்டக்கூடிய தன்மை, அதாவது ஒப்பந்தம் போட்டு அது வாங்க முடியாமல் அதில் இழுத்தடித்து கொண்டு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ அது முற்றிலும் விலகி அந்த ஒப்பந்தம் உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும். அதே சமயத்தில் குரு பகவான் 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா. அப்போ பூர்வீகத்திலும் சில கருத்து வேறுபாடுகள், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனை இருந்தது, பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக முடியலையே, அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில் இந்த வக்ர காலம் நிச்சயமாக அமையும். என ராகுவும் 5ஆம் இடத்தில் தான் உட்கார்ந்திருக்கார். அப்போ குழந்தைகளினுடைய அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை இருக்கிறது. காதலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த காதல் திருமணமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். என 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராகு, அந்த ராகம் அப்படின்னா என்ன, அந்நியர்கள். ஸோ அந்நியர்கள் மூலமாக நண்பர்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கடனால் ஆதாயம், கடன் வாங்கி அதில் டெவலப் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி கடன் மூலயமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்கள், ஏற்கனவே பிரச்சனையாக இருந்தவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒன்று சேர்ந்து செய்வீங்க, இல்லைன்னா அதை விட்டு விலகி விடுவீர்கள். அப்போ தீர்வு கிடைக்காத தன்மையில் இருந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், சமுதாயத்தில் அக்கறை இருக்கும், சமுதாய நலனில் ஈடுபடக்கூடிய தன்மை, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடிய அமைப்பு, சமுதாயத்தில் இன்னார் இவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நற்பெயரை ஏற்படுத்தும். நீங்கள் வணங்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தினுடைய அருளால, ஆசீர்வாதத்தால் நிச்சயம் நல்ல நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் அரசாங்க சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது, அரசாங்க எக்ஸாம் எழுதணும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதாவது இதுவரைக்கும் நான் அரசாங்க எக்ஸாமுக்கே அந்த எண்ணமே நமக்கு வரலன்னா கூட இப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் மற்றவர்களை பார்த்து அல்லது மற்றவர்களுடைய சொல்படி கேட்டு நான் அரசாங்க எக்ஸாம் எழுதி அரசாங்க வேலைக்குத்தான் செல்வேன் என்கின்ற உறுதித்தன்மை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே படித்து கொண்டிருந்தவர்களுக்கு நன்றாக இருக்கும். ஏற்கனவே ஒரு தடவை தோல்வியடைந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த தடவை வெற்றி என்பது நிதர்சனமான உண்மையாக மாறிவிடும். அதே குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானம் அப்படிங்கிறது என்ன, மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே சமயத்தில் தொழிலின் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை கிடைக்கால, அதாவது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு வேலையில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா வேலையின் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய தன்மை. 10ஆம் இடம் என்பது தொழிலை சொன்னாலும் அதுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை தனக்காரகனான குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தொழிலின் மூலமாக லாபங்கள், அனுகூலங்கள், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை. இதுவரைக்கு வேலையில் இருந்தவர்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொந்த தொழிலை நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது.
தகப்பனாருடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு அமையும். ஒரு சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை. 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு சில வகையான சுகபோகங்களை தடுத்து கொண்டிருந்தார். வீடு கட்டின பாதையில் நிற்கிது, வீடு கட்ட முடியல, கட்டணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் இப்போ சனியும் வக்ரமாகி 2 வருட கிரகங்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குருவின் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்கள் இந்த குருவினுடைய வக்ர காலத்தில் நீக்க செய்யும். அதே போல் அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது, அதாவது ஒவ்வொரு மாதமும் அங்கு தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது அல்லது தட்சிணாமூர்த்திக்கு பிடித்த அதாவது மஞ்சள் நிற பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்டு உங்கள் கையால் செஞ்சு அங்கே மற்றவர்களுக்கு தானம் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இப்போ நான் சொன்னது குரு வக்ர காலத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்கார், உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் குரு எத்தனாவது இடத்தில் அமர்ந்திருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, குரு யாரோட சேர்ந்திருக்கார், குரு ராகுவோடு சேர்ந்திருக்காரா இல்லை சனியோடு சேர்ந்திருக்காரா இல்லை செவ்வாயோடு சேர்ந்திருக்காரா, இதை பொறுத்தும் உங்களுடைய பலன்கள் மாறுபடும். குரு உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்காரா, அதாவது தனுசு மீனத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்காரா, கடகமனையில் உச்ச பலத்தோடு இருக்காரா, இல்லை மகரத்தில் நீச்சமாக இருக்காரா, இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்காரா, இல்லை திக்பலத்துடன் வலிமையாக இருக்கிறாரா என்பதை பொறுத்தும் பலன் மாறும். அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது, அதாவது குரு புத்தி நடந்து கொண்டிருக்காரா அல்லது குரு தசை நடந்து கொண்டிருக்காரா, இதை பொறுத்தும் அதனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.